ஒருத்தருக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒன்றுமே தெரியாது. அவரை ஷேர் மார்க்கெட் பற்றி பேசுகிறதுக்கு மீட்டிங்கில் கூப்பிட்றாங்க. இங்கிலீஷில் இப்போ கேள்வி கேட்கணும். அவருக்கு பங்கு வர்த்தகம் பற்றி என்ன தெரியும்? அவர் என்ன பேசுவார்? வாட் டஸ் ஹீ நோ அபவுட் ஷேர் மார்க்கெட்? டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஹீ சிங்குலர், அதாவது ஒருமை வந்துச்சுன்னா டஸ் யூஸ் பண்ணணும். பன்மை வந்தால் டூ யூஸ் பண்ணணும். அதாவது அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறதுக்கு வாட் டூ தே நோ. இப்போ ஒரு பர்சன் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. உடனே டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ். உடனே டிஸ்கஸ் பண்ண போகிறார்ல, அப்போ கோயிங் டு யூஸ் பண்ணணும். இமீடியட் ஃப்யூச்சருக்கு கோயிங் டு யூஸ் பண்ணணும். ஹீ இஸ் கோயிங் டு டிஸ்கஸ் வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு அவர் ஒரு முடிவுக்கு வருவார். ஹீ வில் கம் டு ஏ கன்க்ளூஷன் டுமாரோ. ஸோ ஃபஸ்ட் ஒன் இமீடியட் ஃப்யூச்சர், ரெண்டாவது ஒன் சிம்பிள் ஃப்யூச்சர். இப்போ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அவர் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கணும். அதே மாதிரி அவர் பட்ஜெட் பற்றி அடுத்த தடவை பேசுவாரா அப்படின்னு கேட்கணும். ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு சென்டாக் சேனல் பாருங்கள். ரிலேட்டட் வீடியோவில் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.